வணக்கம். 142 ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கடலும் சந்திக்கும் இந்தியாவின் தென்கோடி முனையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குறிப்பிட்டு சொல்வதென்றால் 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 24 குமரி முனைக்கு சுவாமி விவேகானந்தர் வருகை புரிந்தார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த அவர் அமைதியை தேடி கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருந்தார். கடலுக்குள் இருக்கும் அழகான ஸ்ரீபாத பாறையில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய சுவாமி விவேகானந்தர் விரும்பினார். அந்த பாறை கரையிலிருந்து 1350 அடி தூரத்தில் இருந்ததால் படகோட்டி ஒருவரிடம் உதவி கோரினார். அவர் பணம் கேட்டார். படகோட்டிக்கு கொடுக்க தன்னிடம் பணம் இல்லாததால் விவேகானந்தர் கடலுக்குள் குதித்து அலைகளோடு நீச்சல் அடித்து அந்த பாறையை அடைந்தார். உச்சி வெயில் கொளுத்திய அந்த பாறையில் டிசம்பர் 24 முதல் 26 வரை 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் தவமிருந்தார். அவரது காலடி பட்டதால் அந்த பாறை புகழ் பெற்றது. அந்த இடத்தில்தான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் எழும்பியிருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் தவமிருந்த இடத்தில் தியான மண்டபமும் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் தற்போதுதான் ஓய்ந்திருக்கின்றது. அடுத்து ஆட்சியை பிடிப்பது யார் என்ற உச்சகட்ட பரபரப்பு உருவாகியிருக்கும் இந்த சூழலில் பிரதமர் மோடி அமைதியை தேடி முக்கடலும் சங்கமிக்கும் குமரிமுனைக்கு வந்திருக்கின்றார். பிரதமர் வேட்பாளராக இந்தியா முழுவதும் சுழன்றடித்த அவர் ஒரு சராசரி மனிதராக கடலுக்குள் இருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். டெல்லியிலிருந்து விமானத்தில் திருவனந்தபுரம் வந்தடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்து சேர்ந்தார். பகவதி அம்மன் அருளை பெற்றுவிட்டு தனி படகில் சென்று திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட்டார். பின்பு விவேகானந்தர் நினைவு மண்டபம் சென்றடைந்தார். 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் இரவு பகலாக தொடர்ச்சியாக அவர் தியானம் மேற்கொள்கின்றார். குறிப்பாக நள்ளிரவு 12 மணி முதல் 2 மணி வரையும், அதிகாலை 4:30 முதல் 6:30 மணி வரையும் அவர் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்வார் என தெரிகின்றது. அந்த நேரங்களில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் அதிகரிக்கும் என்பது நமது நம்பிக்கையாகும். கூடுதல் ஆற்றலை பெறுவதற்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பிரதமர் இந்த தொடர் தியானத்தை மேற்கொள்கின்றார். கடந்த முறை அவர் கேதார்நாத்தில் உள்ள ருத்ரா குகையில் தியானம் மேற்கொண்டிருந்தார். இந்தியர்கள் பழம்பெருமை பேசிக் கொண்டிருந்த யோகாசனம் பிரதமரின் முயற்சியால் இன்று உலகமே பின்பற்றும் உடற்பயிற்சி கலையாக மாறியிருக்கின்றது. அதுபோல் இந்தியர்களின் பண்பாட்டோடு ஒன்றிணைந்த தியானமும் இனி பாரத மக்களின் வாழ்வியல் முறையாக மாறும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங்கை மாமல்லபுரத்தில் சந்தித்ததால் அது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக உருவெடுத்தது. புகழ்பெற்ற கன்னியாகுமரியும் இப்போது உலக மக்களின் கருத்தை கவர்ந்திருக்கின்றது. தியானத்தின் பெருமை பரவட்டும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும். நன்றி, வணக்கம்.